வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. டேய் எங்க கிட்ட சரசம் பண்றதுக்குன்னே உங்களுடைய அப்பனும் ஆத்தாலும் பெத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் டெய்லி ஒரு பைத்தியம் வந்து சிக்குது. ஏற்கனவே இந்த பள்ளிக்கூட ஸ்கூல் பேக் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பாருங்க எங்க விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் மாற்றத்த, இங்க பாருங்க இது ஜெயலலிதா பீரியட்ல அடிச்ச பேகு, இது வந்து ஸ்டாலின் அவர்கள் பீரியட்ல அடிச்ச பேகு. ஆனா பாருங்க இந்த வருஷம் குடுத்த பேக், இதுல வந்து சிஎம் விஜயோடைய ஃபோட்டோவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொபகண்டா அது நம்மளுமே சொல்லியிருந்தோம். ஏன்னா உங்க அண்ணன் வந்து 10 நாட்கள் தான் அது. அதுக்குள்ள வந்து கொட்டேஷன் எடுத்து ஆஃபர் குடுத்து பைய தச்சு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்கூல்லயே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருந்தப்போ அடித்த பேக்ஸு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கூட வந்து கலைஞருடைய திருக்குறள் சம்மந்தப்பட்ட உரை தான் வந்து போட்டிருப்பாங்க. அது எல்லாமே எடுத்து போட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இது பைத்தியமாக தான் இருக்குது. சீரியல் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கே வந்துட்டாருன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே போட்டு இந்த ஆப்பில் வந்து யாருமே லஞ்சம் ஊழல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா வீடை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். டேய் அந்த வீடை தான் தான் தேடிட்டு இருக்கேன். அரசு பள்ளிகளில் வந்து கொடுக்கப்படக்கூடிய மிதிவண்டி இருக்கு இல்லையா, சைக்கிள், அது வந்து ஹெர்குலஸ் கம்பெனியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க போல். இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார், ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார். டேய் ஹேட்ஸ் ஆஃபை கேட்டால் வர எங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது, இந்த டிமானிட்டேஷன் ஞாபகம்லாம். சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் இருந்து அவங்களுடைய மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட மிதிவண்டி சைக்கிள் அப்படிங்கிறனால அதையும் கொண்டு வந்து இங்கே ப்ரொபகண்டா, அதுலேயும் வந்து விஜயோட பேர் தான். ஆல்ரெடி இது வரைக்கும் திமுக செய்த திட்டங்களாக தான் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு இவங்களோட விஜய் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர்னோட தான் ஞாபகத்துக்கு வருது. நேற்று வந்து 4 மாதங்களுக்கு முன்னாடியே அப்ரூவல் ஆகி, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நினைக்கிறேன், இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியான்னு தெரில, ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடியே அப்ரூவ் ஆன வாகனம் யாருக்கு அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லைனா ஃபிசிக்கலி ஏபிள்டு, ஸ்பெஷலி ஏபிள்டுலாம் சொல்லுவோம் இல்லையா, மாற்றுத்திறனாளி அவர்களுக்கான அந்த வண்டி வாகனம் 3 சக்கர வண்டி வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டதா அவங்கள திரும்பியும் வர வச்சு அவங்களுக்கு புதுசாக கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விஜயோட புகைப்படத்தை வச்சு சாவி கொடுக்குற மாதிரிலாம் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே இல்லை இது 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே அந்த மினிஸ்டர் கிட்ட வந்து நிருபர் அந்த கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்களே நான் விசாரிக்கிறேனா, நீ விசாரிக்காம தான் அங்க வந்து நின்ன, உங்களுக்கு தெரியாது. வாகனத்தை அதே பயனாளியை கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி அதே ஆள்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, எப்படி அது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் என்னன்னு செக் பண்ணுறேன். மார்ச் மாதமே அதே பயனாளியை நான் அதான் நான் செக் பண்ண சொல்கிறேன். தான் நடவடிக்கை பிரபு மைக்கொண்டா இதை நாங்கள் நம்பணும். என்னத்தை சொல்ல வேணுங்கன்னு தெரில. எல்லாத்துலேயும் உங்கள் ஸ்டிக்கர் தான். மினிஸ்டர்ஸ் ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க, எம்எல்ஏஸ் ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அது போக இந்த இன்ஸ்டா பைத்தியங்க பரதேசிங்க வேற ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கானுங்க எதுக்கு எடுத்தாலும். ஆனால் என்னென்னா நம்ம இந்த மாதிரி கத்துன்னு கத்தியும் 400 பேர் கூட போய் சேராது. அதுதான் அங்கே பிரச்சனை. அவனுங்க இது இன்ஸ்டாவில் அப்படி மில்லியன்ஸில் வியூஸ் போகுது, மக்களும் அதை நம்புகிறாங்க. ஒருத்தரால் வந்து இவ்வளோ வித்தின் ஷார்ட் பீரியடுக்குள்ளே அதுக்கான பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணல. இதை யாருமே யோசிக்க மாட்டாங்களா? மக்களும் சரியில்லை, இந்த இன்ஸ்டா பைத்தியங்க. நீங்களாம் வந்துட்டு என்னடா பெரிய பெரிய மீடியாலலாம் ஒர்க் பண்ணுற ஆக்ட்ரஸ் தானேடா நீங்களாம், உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? அதுக்குள்ளே எங்கே பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இதை பற்றி எங்கே பேசினாங்க? அப்படியே என்னமோ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எல்லாமே பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சைக்கிளு, செருப்பு எல்லாம் பை எல்லாமே வந்து பின்னாடி குடோனில் தான் உட்காந்து தச்சிட்டு இருக்க மாதிரியும், ஆட்சிக்கு வந்தோடனே தைங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நைட்டை ஓவர் நைட்டில் ஒரே பாட்டில் தச்சு அப்படியே வந்து சைக்கிளு, பேகு எல்லாத்தையும் கொடுத்துட்ற மாதிரி தான். லூசு பயலுகளை கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஆவுனா ஆய்வுக்கு போகிறேன்னு கிளம்பி போகிறவங்க இந்த சைக்கிள் கொடுக்கறதுக்கு நீங்கள் போகலையா? இதை நாங்கள் நம்பணுமா? ஏடா எங்களை விடுங்க, நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டாவில் உட்காந்து வீடியோ போடுற இந்த பைத்தியங்க இருக்குல்ல, உடம்ப தான் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க. மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட வளர்க்கலை. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியாவது இல்லை நம்ம ஆளுங்க தான் ஆய்வுக்கு போயிடுவாங்களே, எதை எடுத்தாலும் வெள்ளை கோட்டை வேற போட்டுட்டு ஆய்வுக்கு போவாங்களே, இந்த சைக்கிளை கொடுக்கறதுக்கே, பேகை கொடுக்கறதுக்கே அந்த அம்மா போயிட்டு, ஒரு எம்எல்ஏ அம்மா பேகை கொடுத்தது இல்லாமல் நம்ம வீடியோ அந்த இதில் போட்டிருக்கோம் கிளிப்பிங்ஸு, போய் அங்கே உட்காந்து
விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிக்கும்போது நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுமா? அவர் என்ன செஞ்சுட்டாரு தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கும், மாணவர்களுக்கும்? அவரை எதுக்குமா ஞாபகம் வச்சுக்கணும்? இல்ல அவர் மெத்த படிச்சு மேதாவி சயின்டிஸ்ட் ஆனவரா? சயின்டிஸ்ட் பதவிலாம் வேணாம், எனக்கு மக்கள் தான் வேணும்னு மக்கள் போராட்டத்துல வந்து குதிச்சாரா? இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவரை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? அங்க போயிட்டு அரசியல் கட்சி துண்டை பள்ளிக்குள்ள போய் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரீச் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தானே உங்க ஆட்கள். இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து மாடர்னைஸ்டு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை எம்எல்ஏக்கள் அங்கே போய் ஆஜராயிருப்பாங்க. அவங்கவுங்க தொகுதியில் இருக்க பள்ளிகளில் போய் நின்றுருப்பாங்க. அது என்னடா ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ மட்டும்தான் வந்துச்சோ? ஏன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் அரசு பள்ளியில் மட்டும்தான் போய் விஜய் அவர்கள் அந்த சைக்கிளை கொடுக்க சொன்னாரா? அப்போ எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கணும்ல. இதை கூட யோசிக்க மாட்டீங்களாடா அறிவு கட்டவனுங்களா? இப்போ ஒரு பெரிய தத்தி, ஏன் பெரிய தத்தின்னு சொல்கிறேன் இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேசுறதுமே பெரிய தத்தி மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பெரிய திரையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நடிகர், அதாவது மாஸ்டர் மகேந்திரன். அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதற்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுலேயுமே ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன், 156 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். அதனால் நான் எப்பயுமே யார்கிட்டையுமே வாய்ப்பு தேடிலாம் போய் கேட்கலாம் மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு இன்னொரு வேலிடான ஒரு பாயிண்ட்டுமே சொல்கிறாரு. என்னென்னா, நான் எல்லா படங்களையும் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிட்டேன், அதனால் இந்த படத்தில் இந்த சான்ஸ் கொடுங்க, இந்த கேரக்டர் கொடுங்கன்னு எனக்கு கேட்க முடியாது, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதுமாதிரி நான் என்றைக்குமே கேட்கவும் விரும்ப மாட்டேன், யார்கிட்டையும் கையை கட்டிட்டு போய் எனக்கு வந்து வாய்ப்பு கேட்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் நிறைய டேரக்டர்ஸ்ட பழக்கம் இருக்கும், நிறைய ஹீரோஸை பார்ப்பேன். எல்லாருமே என்ன மகேந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, நாங்கள் இந்த படம் பண்ணிட்டு இருக்கோம் நீ வரையான்னு கூப்பிட மாட்டாங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த திமிர்த்தனம் இருக்குல்ல, இந்த திமிர்த்தனம், அந்த திமிர்த்தனத்தில் தான் வந்து இங்கேயுமே நேற்று ஒரு வீடியோ அது பரவிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. மேபி நேற்று நிறைய பேர் வீடியோ போட்டிருந்துருக்கலாம், இன்னைக்கு நிறைய பேர் போடலாம். நான் அந்த சோலார் சிஸ்டம் உள்ள கூட நான் வரல. அது சோலார் பேனல் தான் தத்தி முண்டம் ஏதோ வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கள. இந்த நபருக்கு வந்து மகேந்திரன் வந்து இதே மாதிரி யார்கிட்டையும் வாய்ப்பு கேட்காதனால தான் இதற்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு அழுதுருப்பாரு. நீ முதல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கேட்க வேண்டிய இடத்துல நீ கேட்கணும். எவ்வளோ பெரிய நடிகர் ஆனாலும் நீ வந்து படியேறி நான் வந்து வாய்ப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த திமிர்த்தனம் இருக்குல்ல, கேட்கக்கூடாது கேட்க மாட்டேங்கிறத தான் மக்கள்கிட்ட ஒரு அராஜகமா ஃபாசிசமா கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றதும். மக்களை நீ யாரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது? மக்கள் காத்துட்டு இருப்பாங்களா 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு? கூட இருக்கிற அரசியல்வாதிகள் காத்துட்டு இருக்கலாம், கூட இருக்கிற அதிகாரிகள் காத்துட்டு இருக்கலாம், ஏன் எதிர்கட்சி கூட காத்துட்டு இருக்கலாம். மக்கள் ஏண்டா காத்துட்டு இருக்கணும் லூசு பயில? அதுலயும் இவரோட கரண்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாமா, ஆனால் வந்துட்டு மக்கள் கேள்வி கேட்டுறாதீங்க. எங்கள் வீட்டு கரண்ட்டை உன் வீட்டு கரண்ட்டை எடுத்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏதோ ஒரு படம், பழைய படத்தில் விஜய் அவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய அறிவாளியாக தமிழ்நாட்டோட இந்தியா கடனையை வந்து தனிநபருக்கு எவ்வளோன்னு போட்டு நான் அடைச்சிட்டேன், நீங்களாம் அடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ ஒரு ஜென்சி புரட்சி கிளம்பும். அந்த ஜென்சி புரட்சியில் வந்து எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க தொகையை போய் கட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி இவர் நிஜமாவே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கஜானா காலி அப்படின்னு சொன்ன உடனே சில பைத்தியங்கள் போய் 1 லட்சம் அந்த மாதிரிலாம் போய் போட்டுச்சுங்களா, நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்களான்னு சார். ஆனால் கிளம்பி போங்க, தயவுசெய்து போங்க. போய் இபி ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு எந்த இபி கனெக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு சோலார் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்களே கைட்டு விசிறிட்டுருங்க, என்ன வேணா பண்ணி தொலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் போய் எத்தனை பேர் எழுதி கொடுப்பாங்க? ஒரு வீட்டில் 2 பைத்தியம் இருக்குன்னா 4 பேர் விவரமாக இருந்தாங்கன்னா சவுட்லேயே கொடுத்து ஏண்டா சோலாரை வச்சு என்னைக்கிடா எடுக்க? முதல்ல சோலாரை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆகும், ஆயிரக்கணக்கில் ஆகும், அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மூட்டு கொடுக்குற மூதேவிங்க இருக்காங்கல்ல, ஒரு வேளை போய் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த இத்தூண்டாவது பவரை வந்து சேவ் பண்ணி மற்ற மக்களுக்கு கொடுக்க முடியும்னா நல்லதுடா. போங்க, போய் எனக்கு இபி கனெக்ஷன் வேணாம் தயவு செய்து எழுதி கொடுங்க, ஆனால் உட்காந்துக்கிட்டு என் வீட்டில் வேணாலும் எடுத்துக்கோ, உன் வீட்டில் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் கேள்வி கேட்காதன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், மக்கள் இவங்க எவனாவது எங்கேயா பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது, நீ எங்க இருந்துடா வரீங்க, இவ்வளவுதான் அறிவா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல எக்ஸ்போஸ் பண்ண ஒரு நபர் தான் வந்து ஆர்த்தி. அவங்க அராத்தியா ஏதோ அராத் சேனல் ஏதோ நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் வந்து வெப் சீரிஸ் மாதிரி பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரோபோ சங்கருடைய மனைவி வந்து அவங்களோட இதில் வந்து நிறைய இதில் அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது.
அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800K கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மில்லியன்ஸில் யூடியூப்பில் வச்சுருக்காங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, இப்போவும் அவர் வந்து ஆட்சியை பிடித்ததுக்கப்புறம் சரி ஓகே, நீங்கள் ஒரு ரசிகையாக அவருக்கு வந்து ஃபயர் விடுறது, ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. எனக்கு இவர் தான் பிடிக்கும், உங்களை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இது என்ன கேள்வி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 டாபிக் கூட நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். முடிஞ்சால் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் நான் போடுறேன். இப்போ வந்து நேற்று ஒரு ஃபயர் விட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் வாங்குறாங்கல்ல, இது திமுக அரசாங்கம் இருந்தப்பவும் சொல்லப்பட்ட அதே விஷயம் தான். அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீ. அது போக அதோட இன்க்ளூடர் வந்து கான்ட்ராக்டர் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பாட்டில் எடுக்கிறது, பேக்கிங் அன்பேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான சம்பளமும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ் ப்ளஸ் அவங்களுக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பாட்டிலே கொண்டு வந்து திருப்பி கொடுத்தால் அந்த 10 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததெல்லாம் அப்பவுமே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்பவும் இருந்தது தான். அதையே பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் இல்லாததுனால இந்த மாதிரி திருப்பி வந்து கொடுக்கும்போது எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ட்ராக் பண்ண முடியல அப்படிங்கிற சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா தனித்தனி கான்ட்ராக்டர்ஸ் தான் இருப்பாங்க. வேற எங்கேயோ வாங்கின பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த கியூஆர் கோட் எல்லாமே, இந்த கோட் எல்லாமே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனிங் மிஷின்ஸு, கியூஆர் கோட் மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுவே வந்து ரொம்ப பற்றாக்குறை இருந்ததுனால, மறுபடியும் அதில் நிறைய மேனுவல் இன்வால்மெண்ட் இருந்தனால தான், அதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆட்கள் பத்தலை, அதை வந்து எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனையை குறைக்கணுமோ அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. பட் போஸ்ட் கோவிட் பீரியட் நம்ம வந்து 2 தடவை வந்து கோவிடை சந்திச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து இந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குறதையோ, நீ குடிகாரம் தானே, எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்கனா குடி, இல்லாட்டினா போங்கிற மாதிரி தான். அதற்காக வந்து அந்த ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு வந்து வேற ஏதாவது நிறைய விஷயங்கள் செய்யப்படாமல் இருந்துச்சு. எடப்பாடி ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை. அப்போ அதில் வந்து அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வந்து செய்ய வேண்டிய அந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறதுக்கு பதிலாக இங்கே உட்காந்துட்டு இந்த ஸ்கேனிங்காகவோ கியூஆர் கோட் மிஷின்ஸ்க்காக ஒதுக்க முடியாது அப்படிங்கிற சிக்கலும் இருக்குல்ல. ஸோ எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்து தான் வந்து திமுக அரசு அதை கையாண்டிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் வந்த உடனே வந்து அந்த மெஷின் வந்து கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் தந்தியில் தான் போட்டிருக்காங்க. அதை வந்து இந்த அம்மா தூக்கி விட்டுச்சு ஃபயர் போடுது. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு நல்ல விஷயம்தான், அங்கே வந்து 10 ரூபா வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க அப்படிங்கிறப்போ அதற்கான முன்னெடுப்பு நீங்கள் எடுக்கிறீங்க. அங்கே வந்து ஒரு புது மெஷின், அந்த மெஷினுக்குள்ளே நீங்கள் பாட்டிலை போட்டுட்டா போதும், அது அந்த கடையில் வாங்கின பாட்டிலாக எல்லாமே செக் பண்ணி அந்த 10 ரூபா வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதெல்லாம் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை மிஷின் வாங்க போகிறாங்க? ஸ்கேனிங் மிஷின் எப்படி போதாமல் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் போதாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த 10 ரூபா வாங்குறது கண்டினியூ ஆக தான் போகுது. இது என்னமோ ஒன் டைம் தீர்வுலாம் கிடையாது. அப்புறம் அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பவும் அதே சிக்கல்கள் வரத்தான் போகுது. அதே மாதிரி மக்கள் வந்து இதை 10 ரூபா வந்து 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்ல தான் போகிறாங்க. இன்னொன்று என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மெஷின் வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா வெளிநாடுகளில், இப்போது இந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மெஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். இதோட ஒரு மெஷினோடைய விலையே வந்து 3லேருந்து 5 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4068 டாஸ்மாக் கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நான் கடைசியாக படித்த வரைக்கும். எப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அவர் 717 கடைகளை மூடினான்னு சொன்னார்ல, அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஓகே, ரொம்ப சொற்பமாக தான் மூடி இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கூட வந்துட்டு அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவேக்கா அமைச்சர், நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். என்ன கருமண்டா, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா, எக்ஸு, ஃபேஸ்புக்லாம் வந்துட்டு எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு டேட்டாலாம் வச்சுருக்காங்க, டேட்டா பிளான்லாம். அதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றா வந்து போனால் அங்கே போய் சோஷியல் மீடியாவில் தேடி பார்க்கணுமா? ஒரு ஆத்தென்டிகேட்டடாக நீங்கள் சொல்வீங்களே வெள்ளை அறிக்கை அது கொடுக்குறேன், இல்லை கவர்மெண்ட்டோட இந்த ஆத்தென்டிகேட்டர் சைட்டில் போய் பாருங்கள், நாங்கள் வந்து 717 கடைகளை மூடிட்டோம், அதோட லிஸ்டெல்லாம் அதில் இருக்குன்னு சொன்னால் ஒரு அமைச்சருக்கான அழகு. அதை விட்டு சோஷியல் மீடியா தான் இன்ஸ்டா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருந்தவங்களெல்லாம் பிடிச்சி பதவி கொடுத்தோன்னா இதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம வந்து இன்ஸ்டாக்குள்ளே தான் போய் உட்காந்துருக்கணும் போல் இப்படி வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம வந்து வீடியோ போட்டோம் இல்லையா லாஸ்ட் டைமு, அந்த கடைகள் மூட போகிறாங்க 717 கடைகள்ங்கிறப்போ நம்ம தேடி படிக்கும்போது திமுக அரசுமே இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு தான் வந்தாங்க, நாங்கள் மூடிடுவோன்ட்டு. அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கிட்டத்தட்ட 500 கடைகள் அவங்க மூடியிருக்காங்க. அதற்கான டேட்டாவை நம்ம அப்போவுமே ஷேர் பண்ணியிருந்தோம். கடைகளுடைய அந்த நியூஸ் பேப்பரில் வந்த ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். டாபிக் விட்டு தாண்டி வந்துட்டோம். இப்போ அந்த
அம்மாக்கே போகலாம் ஆர்த்திக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த மெஷினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ஆகும். அதான் வந்து நான் சொல்ல வர பாயிண்ட்டு. அதாவது 500 கடைகள் மூடியிருக்காங்க. அப்போ நான் பார்த்த வரைக்கும் 4068 கடைகள் இருந்துச்சு. இப்போ 4068ல் இவங்க ஒரு 68 கடைகள் மூடியிருந்தா கூட ஒரு 4000 கடைகள் இருக்குது. அதற்கான ஒவ்வொரு மிஷின்ஸும் ஒரு கடையில் ஒரு மிஷின் வச்சா கூட இவ்வளோ காசு 2000 கோடி வருது. இந்த 2000 கோடி காசை வந்து பயன்படுத்தி சிசிடி கேமரா வந்து பொருத்துனாங்க அப்படின்னா குற்றங்கள் குறையும். சிங்கப்பெண்ணாலலாம் எந்த குற்றம் குறைய போகிறதில்ல. அவங்களே ஒரு பெண் தான், அவங்களுக்கு வந்து லத்தி கூட கொடுக்கல, எந்த துப்பாக்கி எந்த இதுவுமே கொடுக்கல, அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கான உரிமையும் இல்லை. அவங்க பிடிச்சிட்டு போய் அவங்க எந்த ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்றாங்க அந்த ஸ்டேஷன்ல போய் இந்த நபர்களை வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணோம், அங்கதான் எஃப்ஐஆர் போட போறாங்க. இவங்க கிட்ட வெறும் வாக்கி டாக்கி தான் இருக்கு, இவங்களும் பெண்கள் தான். அப்படிங்கிறப்போ சிசிடி கேமரா தான் இங்க அதிகப்படுத்தணும். ஏன்னா நிறைய எடப்பாடி பீரியட்ல திருநெல்வேலி பக்கம் வந்து எங்க ஊர் பக்கம் வந்து ஒரு அரசியல் நபர் தான், அவங்க கவுன்சிலரா இல்ல மேயரான்னு தெரியல, ஒரு அம்மாக்காக வந்து பையன் போய் இன்னொருத்தவங்களை கொலை செய்யறான், ஒரே கட்சியை சார்ந்த நபர்களை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கொலை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஏன்னா கண்டினியூட்டி ஆஃப் சிசிடி கேமரா இல்லாததுனால கார் போனது வந்தது எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது சிசிடி கேமரா ரொம்ப கம்மியா இருக்கு, அதற்கான பட்ஜெட்டை வந்து அரசாங்கம் ஒதுக்கலை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லா சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும்ல, தென் மாவட்டங்களில் கூட வந்து சிசிடி கேமரா கொண்டு வந்தாங்க இன்னமும். ஆனால் போதாமல் இருக்கு. அதை இந்த 200 கோடியை கொண்டு போய் நீங்கள் வைங்க, எங்களுக்கு சிசிடி கேமரா இருந்தால் வந்து பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து வர்றதுக்கோ இல்லை குற்றங்களை நடந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை சிசிடி கேமரா இருக்கு அதனால நம்ம தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு எதிரான குற்றம் இல்லை, மற்ற குற்றங்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். சிசிடி கேமரா இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதை மானிட்டர் வந்து இந்த சிங்கப்பெண் படையே கூட வந்து ஒரு ஸ்டேஷன் மாதிரி போட்டு மானிட்டர் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இதற்கு செலவு பண்ணுங்கன்னு ஆர்த்தி ஒரு பெண்ணாக இருந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற குற்றங்களெல்லாம் பார்த்து பயந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க அவ்வளோ வெப்சீரிஸில் பெரிய அறிவாளி மாதிரி தான் அவங்களுடைய வெப்சீரிஸில் அவங்க நடந்துக்குவாங்க. அந்த அறிவாளித்தனம் அவங்களுக்கு நிஜமாவே இருந்திருந்தா இதெல்லாம் வந்து அவங்க பேசணும். இப்போ நடந்துட்டு இருக்க குற்றங்களை பத்தியும் பேசணும். ஆனா எதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்குன்னு உங்களை அப்பனை ஆத்தாலும் பெத்து போடுவாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்ககிட்ட சரசம் பண்றதுக்குனே உங்களெல்லாம் வந்துட்டு அப்பனை ஆத்தாலும் பெத்து போட்டிருக்காங்களாங்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க தயவு செய்து. இந்த ஒரு ஹீரோயிசம் ஹீரோயிக் வர்ஷிப்லாம் நடந்துக்காதீங்க. எரிச்சலா வருது தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது. பெண்களுக்கும் வயதான மூதாட்டிக்கெல்லாம் நடக்க கன்னை காட்டி வந்து நகையை பறிச்சுட்டு போறான். கன் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எப்ப இருந்து இருக்குது? இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை, ஃபயர் விட்டுட்டு தெரியுதுங்க.